இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் மீண்டுமாக நம் ஆண்டவரே ஆராதனை செய்ய கர்த்தர் நம்ம யாவருக்கும் இந்த வாய்ப்பை செய்திருக்கிறார். வாருங்க, நம்ம யாவரையும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 8. பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 8 ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. இப்படிப்பட்ட காரியங்களை நினைவு கூறுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் அடியான் எழுதுகிறார். பிலிப்பியர் எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் அடியான் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். வேதனை, பாடுகள், துன்பங்கள் அனுபவித்து வருகிறார். அது மட்டும் இல்லை, அநேக கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அவருக்கு அறிந்து வரார்கள், கடந்து வரார்கள். துன்பம், கஷ்டம், வேதனைகள் இருக்கிறது. இருந்த போக்கிலும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை அவர் எழுதுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தில் மேலே எது எது நல்லதாக இருக்கிறதோ, எது நன்மையாக இருக்கிறதோ, எது சரியாக இருக்கிறதோ, எது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது குறித்து நினைவு கூறுங்கள், அதை நினைத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த கால வேளையிலும் பிரியமானவர்களே, நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலை மாற்றவர் ஆண்டவராக இருக்கிறதுனாலே அந்த நல்ல காரியத்தை நினைத்து இந்த வேலையிலே நம் ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுப்போமாக. பாருங்கள், தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆள்க செய்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவை ஆராதனை செய்யும், துதிக்கவும் உம்மை வணங்கவும் கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏதோ தானமாக நாங்கள் கூட விளையாண்டவரே, இது உம்முடைய நாள் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்கிற ஒரு நாள் என்று அறிந்து குடும்பமாக சபையாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆகிய இந்த வேலையில் கர்த்தாவை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களோட சிந்தனையில பேசும்படியாக, எங்கள் இருதயத்தில் தங்கும்படியாக, கர்த்தரோட வழிகள் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தரோட வழியிலே நாங்கள் பிரியமாக தொடர்ந்து நடந்து வருகிறதுக்கு கர்த்தர் எங்கள் வழி நடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேலையில கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியில உங்களோட பிரசனம் ஆளுக்கு சேர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க ஜீவனும் நல்ல பிதாவே. வாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலேயும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அதேவேளையிலே அவர் தொடர்ந்து நம்மளை இடைப்படும்படியாக அவர் நாமத்தை நம்ம துதிப்போமாக. ஒரு சில துதி பாடல் இருக்கிறது. இந்த பாடலோட கர்த்தரை நாம் ஆராதனை செய்து அவர் வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
15:8 மோசே பாடுகிறார், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று. அவர் காற்றை அனுப்பி அற்புதங்கள் செய்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உன் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உன் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். I will celebrate. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. Hallelujah, 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 hallelujah. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. Jehovah Jireh. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. My God shall supply all my needs according to his riches and glory. He will give his angels charge over me. Jehovah Jireh cares for me, for
Jehovah Jireh. My God shall supply all my needs. Let's sing that. My God shall supply all my needs. All my needs. According to his riches in glory, he will give his angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Yes. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. Just feel him. Oh, தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Oh, Jesus. Oh, we thank you for your presence is filling our lives. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆக்கினை எங்களை இப்பொழுதே சூழ்ந்து கொள்கிறதே. We just want to thank you for that. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த
இதுக்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவியுங்கள். வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் ஊற்றுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் ஊற்றுதே. அவருடைய மகிமை, அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Thank you so much, God, for filling us. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. Oh, தேவனே, தேவா, உம் பிரசன்னம் என் மீது வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இனா பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றின பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இனினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் விம்புகளில் மேன்மை பாராட்டீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டால் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கர்த்தர் தம் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். The scripture reading for today is taken from James chapter 4, verses 13 till 17. Now listen, you who say, today or tomorrow we will go to this or that city, spend a year there, carry on business and make money. Why, you do not even know what will happen tomorrow. What is your life? You are a mist that appears for a little while and then vanishes. Instead, you ought to say, if it is the Lord's will, we will live and do this or that. As it is, you boast and brag. All such boasting is evil. Anyone, then, who knows the good he ought to do and doesn't do it sins. This is the word of God. Amen. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபு பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வேலையிலும் 4 அதிகாரத்துக்குள் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். வாருங்கள், தலையில் வணங்கி தெய்வம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, இந்த வேலையிலையும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். 4 அதிகாரத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 4 அதிகாரத்தில் வைத்திருக்கிற இந்த சத்திய வசனங்கள், அதோட அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் ஏற்று ஞானத்தை கிருபை செய்து வழிநடத்த ஜெபப்படுகிறோம். பேசுகிற எண்ணியும் கேட்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலும் இந்த வேலையிலே உங்களோட பிரசனத்தினால கிருபை செய்து வழிநடத்த நாங்கள் ஜெபப்படுகிறோம்.
இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வருகிறேன். பெரியமார்களே, நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்குள் கடந்து வருகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், அங்கே அவர் ஆண்டவர் சித்தம் ஆனால் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படின்னா ஆண்டவர் சித்தம் பிரகாரமாக நம்ம ஜீவிக்க வேண்டும், ஆண்டவர் சித்தம் பிரகாரமாக திட்டம் போட வேண்டும், திட்டம் போடுறதுலே ஆண்டவர் அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அந்த அதிகாரத்திலே அந்த வசனம் மூலியமாக இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். If you look at verse 15, he said, if the Lord wills, more the team or the thought are coming from that particular verse. Now COVID-19 tells anything can change. இந்த COVID-19 வந்த பிறகு நம்மளால் அறிய முடிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்ன மாதிரி திட்டம் போட்டாலும் அது முறியடிக்கப்படுகிறது, இல்லை மாற்றப்படுகிறது, இல்லை ஒத்திவைக்கப்படுகிறது. 3ஆம் மாதம் போட்டிருப்போம், அதை செய்ய நிறைவேற்ற முடியல. 4ஆம் மாதம் செய்திருக்கலாம், அதை நிறைவேற்ற முடியல. இது நிமித்தம் பல காரியங்கள் ஒரு சிக்கலுக்குள் கடந்து போயிருக்கலாம் என்று சொல்கிறோம். ஸோ யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார், திட்டம் போட்டால் அதில் ஆண்டவர் இருக்கணும். ஆனால் இங்கே 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவரே அவங்க திட்டத்தில் சேர்க்கவில்லை, சேர்க்காம இருக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். In verse 16, James says that not just they did not include God in their plans, but they were boasting and bragging. மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. Some translations say they boast their arrogance. அவர்களுடைய பெருமையை ரொம்ப அதிகமாக செய்கிறார்கள். They boast their arrogance. Arrogance is such a strong word. It could be prideful. It can translate into boastful or self-sufficient. What I am, what we are, what we can do, who I am. There is such a pride in what they were doing and what they were saying. அவங்களுக்குள்ள அளவு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. என்னால் இது முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் திட்டம் போட்டு என்னால் நிறைவேற்ற முடியும் என்ற அந்த சிந்தனை அவர்கள் அந்த இடத்துல காமிக்கிறார். ஸோ ஜேம்ஸ் இன் verse 6 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் மேன்மை பெருமை உள்ளவர்களை வெறுக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார் என்று. God opposes the proud but gives grace to the humble. That means God stands in opposition to the proud. பெருமை உள்ளவர்களுக்கு எதற்காக ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரோட கிருபை காட்டுறார், அவருடைய இரக்கத்தை காமிக்கிறாரு, அவரோட பிரசனத்தை கொடுக்கிறாரு, அவர் வல்லமை வழங்குறாரு, அவர் அபிஷேகத்தை ஊற்றுறார். And God pours out His grace, His presence, His power, His anointing to the humble. To the humble. So James is trying to warn us to see whether we are proud or whether we are humble, or whether we have included God in the plan that we are making and how we are living accordingly. நாம் எப்படியாக இந்த சித்தத்தின் பிரகாரமாக இந்த திட்டம் ஆண்டவரை சேர்த்து கொள்கிறோமா என்ற அந்த சிந்தனையில் பேசும்போது சில எச்சரிக்கையும் செய்கிறார். James gives several warning here. சில எச்சரிக்கையும் செய்கிறார். He said, do not assume that we can do whatever we want whenever we want. நாம் நேரத்தில் நினைத்துக்கிறோம் இல்லையா, நம் வாழ்க்கை இப்படியாக நடத்தி செல்ல முடியும், என்னோட இஷ்டம் பிரகாரமாக நடத்தி செல்ல முடியும், நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ அது பிரகாரமாக அதை மாற்றி அமைக்க முடியும். Sometimes most of us assume the life will go according to what I think it should be or it would be. So we build our life according to that assumption, to that expectation. அந்த எதிர்பார்ப்பு பிரகாரமாக நம்மளோட ஜீவித்தை மாற்றி அமைத்து அதை வரைந்து அந்த திட்டம் பிரகாரம் நம்ம நடத்தி செல்ல ஆசைப்படுகிறோம். And some of us think that God will continue to bless me regardless how I live. ஆக நான் திட்டம் பிரகாரம் நான் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், அது நிமித்தம் ஆண்டவர் தொடர்ந்து நீ ஆசீர்வதிப்பார் என்று சில வேளையிலே சில பேர் நினைக்கிறார்கள். நான் நல்ல உதாரணம் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் சிமியோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். சாம்சன் என்ன செய்தார், அவர் எப்படி வேணா வாழ்ந்து முடிச்சிடலாம் என்று சொல்லி எப்படி எல்லாம் வாழ்றதுக்கு அவர் இருந்தார். He had potential but he wasted. He was strong, he had leadership, he can lead the whole nation, he was good looking, physically he was strong. எல்லாமே அவர்கிட்ட இருந்தது பிரியமானவர்களே. ஆனால் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரிக்கெடுக்கப்பட்ட அந்த வாழ்வை விட்டு போயிட்டார். He was being chosen, he was separated, he was a Nazarene, he was chosen to fulfill God's will, isn't it? But he has gone astray, drifted.
he was assuming he can do whatever he want. அவர் என்ன வேணாலும் நினைச்சு செய்யலாம் என்ற சிந்தனையிலே அவர் கடந்து போனார். and he played a game with டெலாயோட ஒரு விளையாண்டு அந்த விளையாட்டுல ஏமாற்றத்துக்குள் கடந்து போயிட்டு அந்த ஏமாற்றத்துல தான் அவருடைய வல்லமை அவரை விட்டு விலகி போனது என்று சொல்லி பார்க்கலாம். And you know, if you look at Judges chapter 16 verse 20, it says, he did not know the presence of the Lord has departed from him. தேவனோட பிரசனம் அவனை விட்டு விலகி இருக்குது என்று சொல்லி கூட அவருக்கு தெரியலையாங்க. That means Bible, that means he did not realize God's hands of favor has left him. தேவனுடைய வல்லமையான கரம், தேவனோட தயவு கரம் அவனை விட்டு விளையாடுனது அவனுக்கு தெரியல. இப்ப வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கிறது தானே. நமக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கை விட்டு விலக முடியும். If we think we can do whatever we want, whenever we want to do it, எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடத்தி கொள்ளலாம் என்ற சிந்தனையில நம்ம இருந்தால் இந்த தேவனின் ஆசீர்வாதம் கூட நம்மளை விட்டு விலக முடியும். We can assume God's hand of blessing will be upon us, though we are living according to what we want, but it will not be there. அது இருக்காது என்று பார்க்கிறோம். We can plan, we can carry out according to our plan, but whether God's blessing will be there, Now, James did not say we cannot plan. It's not wrong to make plans. திட்டம் போடுறது தப்பு இல்லை. Bible is not discouraging us not to make plan. வேதம் நம்மளுக்கு திட்டம் போடக்கூட சொல்லுவாங்க. Look at Proverbs. It is wise to make plan. திட்டம் போடுகிறது ஒரு ஞானமான காரியம் கூட சொல்றாங்க. ஆனால் what James is trying to say in this word is that they make plans and they left God out of it. அவங்க திட்டம் போட்டார்கள், ஆனால் தேவனை அதில் சேர்த்து கொள்ளவில்லை. They excluded him. ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். அவங்க சொந்த முயற்சியிலே எல்லா காரியங்களும் செய்ய பார்க்கிறார்கள். அவங்க சொந்த சிந்தனையில அவர்கள் எல்லா காரியத்தையும் சாதிக்க பார்க்கிறார்கள். So they were prideful, they were arrogant, they were self-sufficient. They said they can accomplish everything. அவங்களுக்குள்ள அந்த மேன்மை பாராட்டு வந்துருச்சு, அவங்களுக்குள்ள அந்த பெருமை வந்துருச்சு, நான் சாதிக்க முடியும். அதில் தான் இந்த வசனம் வருது, God resists the proud but to the humble he shows favor. ஆகிய இந்த வசனத்தில் யாக்கோப் சொல்ல பார்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த தயவை கட்டுறார், பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்ப்பாக வருகிறார். ஆகையால் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது நாம் எது வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி. ரெண்டாவது எச்சரிக்கை பார்க்கிறோம், do not assume that we will have tomorrow. நாலு தினம் எனக்கு இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொள்ள இருக்காதே. No, the back of our mind we assume that we will live a long life. Our ancestor has lived a long life, so I too will live a long life. என்னோட பெற்றோர்கள் அவங்களோட பெற்றோர்களாம் நீடிய நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆகிய நானும் வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையில நம்ம இருக்கலாம். ஆனால் நாளை தினத்தை குறித்து நாளைக்கு நான் சந்திக்க முடியும்னு நம்மளால் கிரந்தி பண்ண முடியுமா? Can we guarantee that we will face tomorrow? I do not know that I will able to see another day. இன்னொரு நாள் சந்திக்க முடியுமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நாங்கள் இரவில் நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கும் போயிட்டு மறுநாள் காலையில் கால் வருது, அவர் தருவிட்டார். இரவில் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எல்லா வேலைகளும் முடித்துட்டு அந்த சிறு வயசுல அவர் படுக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து மறுநாள் ஏந்திரிக்க முடியல. How can we guarantee tomorrow? And James says, do not assume that we will have tomorrow. Not just James, Jesus also told the same thing in the parable of the rich fool. ஆமாம், ஒரு பணக்காரன், லூக்கா 12 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி, அவர் நல்லா சிறந்த வெற்றிகரமாக இருக்கிற ஒரு விவசாயியோட வாழ்க்கையை பார்க்குறோம். பணக்காரனாக ஆகிக்கொண்டே இருக்கிறார். He was so successful that he don't have a space to store his crops. அவர் வருகிற பயிரெல்லாம் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாமல் ஒரு இடம் இல்லை, இருக்கிற இடம்லாம் வந்து சின்னதாக இருக்கிறனால ஸோ அந்த இடத்தெல்லாம் இடிச்சுட்டு அந்த இடத்த இன்னும் பெருசாக்கி அவர் பயிரெல்லாம் அதில் சேர்த்து வருகிறார். ஏன்னா அளவு நிறைய பயிர் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, வெற்றிகரமாக முன்னேறி கொண்டிருந்தார். ஸோ ஒன் டே he says, wow, I have so much of goods for many years. அதிக நாட்களுக்கு நான் இதை சேர்த்து வைத்து கொள்ள முடியும். I can keep it for many years.
And he told himself, now I take it easy. I will drink, I will eat, I will be merry. இனிமே நான் புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்க போறேன் அப்படின்ட்டு அவர் ஆத்மாகிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இயேசு சொல்கிறார் அந்த கதையில, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாராம், God said to him, you fool. He used the word fool because he left God out of his plan. You fool, you will die this very night. Then who will get everything you worked for? இந்த இரவிலே உன்னோட உயிர் உன்னை விட்டு விலகிடும். அப்படின்னா நீ சம்பாரிச்ச காரியங்கள், நீ சேர்த்து வச்ச காரியங்கள் யாருக்கு சொந்தமாக போகிறது? Now we're going to leave everything behind. What we going to show to our God? ஆண்டவர்கிட்ட நம்ம என்னங்க காமிக்க போகிறோம்? ஸோ நாளை தினத்தை குறித்து நம்மளுக்கு நிச்சயம் இல்லை, நாளைக்கு இருக்குன்னு நினைக்காதே என்று ஒரு எச்சரிக்கை அங்கே செய்கிறது நம்ம பார்க்கலாம். And he move on, then he give another one more warning. He say life can be brief, short and fragile. 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஜீவியம் ரொம்ப நீளமாக இருக்காது, அது சுருக்கமாக இருக்கிறது, அது ரொம்ப ஃப்ரிஜைலான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நான் கேமரா ஹைட்ஸ் நீங்கள் ஒரு வேளை போயிருந்தீங்க என்றால், அதே காலையில் வெளியே நடக்கும் போது பேசும் போது மூச்சு விட்டிங்கன்னா ஒரு புகை மாதிரி உங்கள் வாயிலேருந்து விடுங்க, வேப்பர். யூ கேன் see it, but it will vanish. கொஞ்சம் பார்க்கலாம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது காணா போயிடும். ஜேம்ஸ் said, our life is like that vapor. நம்மளோட ஜீவியம் அந்த புகை போல தான் இருக்கும். You know, if you talk to people who are in the 60s, 70s or even 90s, they will say they don't know how the time went. நாட்கள் எப்படி வேகமாக போணுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. No parents with children or grown up children will tell the same thing. They grown up so fast. வேகமாக வளர்ந்துட்டாங்க. அவங்க மைண்ட்லாம் ஒன்றும் பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளா, டாட்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சமயத்தில் அவங்க நினைவுக்கு போகிறது இல்லையா? But Job also said, life goes quickly. யோபு கூட சொல்கிறார், ஜீவியம் மிகவும் வேகமாக போகிறது. So James is saying, do not assume that you will have a long life. It is fragile. It is fragile. நம்மளுக்கு நிறைய இப்போ ஜீவன் ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதே வேளையில் ஜீவியத்தில் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஃப்ரிஜைலாக தான் இருக்கும். I had a friend who அவருக்கு asthma. He was admitted. ஃப்ளாம் எடுக்கணுங்க. ஆனால் போனவர் 2-3 நாளில் வெளியாகல. Something went wrong and he died in the hospital. இதனவே ஒரே வாரத்தில் அவரது உயிரே அந்த ஹாஸ்பிட்டலில் இழக்கும்படியாக இருந்திருக்கிறது. ஸோ ஜேம்ஸ் வாண்ட்ஸ் us to treat life carefully. ஆகிய யாக்கோபு இங்கே என்ன செய்கிறாரு, நம்ம ஜீவித்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்த பார்க்கிறார். And finally there's another warning. He said, do not live independently of God. தேவனை விட்டு விலகி உன் ஜீவித்தை நடத்தி கொள்ளாதே. Now James wants us to live dependently of God, not the other way around. தேவன் மேலே சாய்ந்திருந்து ஜீவிக்கணும் என்று அவருக்கு விருப்பம். அதுதான் எங்களை கற்றுக் கொடுக்குறாரு. தேவன் மேலே சாய்ந்திருந்து நம்ம ஜீவியம் இருக்கணும். தேவன் சாயாமல் இந்த ஜீவியம் தனியாக இருக்கக்கூடாது. Now Jesus taught us to pray, give us our daily bread. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கார். அனுதின ஆகாரத்தை எனக்கு தாரும்னு சொல்லிட்டு, give us our daily bread. Now most of us do not need to pray such prayer. We got sufficient food, sufficient supplies, we got all covered, we got all things, we got money in the bank to cover us. We can be self-sufficient and we also can be independent of God, and that is what James wants the Christian. We can be carried away. ஆமாம் தானே, நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதுங்க. அனுதினம் ஆகாத்து குழுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறது, நமக்கு எல்லா சப்ளையும் இருக்கிறது, பணம் கூட இருக்கிறது, பத்தாட்டி வாங்கி அது புசிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இந்த வகையில் வேகமாக போய் கொண்டிருந்தோம் என்றால் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியனோட திங்கிங் வந்துடும், எண்ணம் வந்துடும். தென் வி பிகம் இண்டிபெண்டன்ட். தேவன் மேலே சாயாமல் என்னோட பலத்தில் சாய்ந்து அப்படியாக ஜீவிக்க முடியும். அதான் யாக்கோபு இங்கே எச்சரிக்கை செய்கிறார் கிறிஸ்தவர்களுக்கிட்ட. நீங்கள் அப்படியாக இருந்தீங்கன்னா ஒரு வகையில் நீங்கள் விலகி போக முடியும். யூ கேன் go and live independently of God. There was a question raised, why God allowed COVID-19? இந்த COVID-19 ஏன் ஆண்டவர் அனுமதி செய்தார்?
இந்த கேள்விக்கு நிறைய பதில் நிறைய பேர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். I'm sure God has planned. God had a purpose. ஆண்டவர் மெய்யாகவே ஒரு நோக்கம் வைத்திருக்கணும், ஒரு திட்டம் வைத்திருக்கணும். ஏன் இதை அனுபவித்து I'm not sure, but I'm very sure God want to accomplish things throughout the world. இந்த உலகத்திலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கலாம். It not just affect Malaysians, we know that. இந்த நம்ம தேசத்தை மட்டும் இது சார்ந்திருக்குல்ல, எல்லா தேசம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் இந்த பாதிப்பு அனுபவித்து வந்திருக்கிறார்கள். Not just the world, but it affect the business world, the political realm, as well as the church. திருச்சபை கூட அது பாதிப்பு கிடைத்திருக்கு இல்லையா? And it affected us one way and another. உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு வகையில் பாதிப்பு உண்டாக்கிறதுக்கு. ஆனால் கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் இந்த காரியங்கள் கொடுத்திருக்கிறார்? Maybe God just want us to pause. There's a pause button. டிவிடி பிளேயரில், ரேடியோ பிளேயர்லாம் சமயத்தில் இருக்கும், கூட அதை பாஸ் சரிங்களா அப்படி நின்றோம், படம் அப்படி நின்றோம் இல்லையா? Maybe God has pressed the pause button. Why? I think as an individual, as family, as church, as a world, we were just getting busier and busier, caught up with every day's work, getting entangled, going on an instant and faster of pace. ரொம்ப வேகமாக பிஸியாக இருந்துட்டு இன்னும் வேகமாக பாருங்க, இன்டர்நெட்லாம் 2G 3G 4G இப்போ 5Gக்கு வந்துருச்சு, 5Gக்கு வந்துருச்சு. ஆமாம் தானே, எல்லாம் வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சுறுசுறுக்காக மிகவும் பிஸியாக இருந்துட்டு நேரத்தை ஆர்டர் கொடுக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம் ஒரு வேலை. ஸோ he pressed a pause button. God just reached out and pressed the pause button. He paused it so that we can stand still for a while. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து யோசிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக இந்த வாய்ப்பு ஆண்டவர் செஞ்சிருக்காருங்க. ஸோ லெட்ஸ் டேக் ஹிட் ஆஃப் தீஸ் வார்னிங்ஸ். இப்போ ஆண்டவர் இந்த எச்சரிக்கைலாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் தானே. சில இடத்துல நாம் அமைதியாக இருந்து பார்க்கணுங்க, ஏன் ஆண்டவர் இந்த எச்சரிக்கைலாம் நம்மளுக்கு செய்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதே வேளையிலே பெரியமாவங்களே, யாக்கோப்பு சில கவுன்சல், நல்ல அறிகுறியும் அவர் சொல்கிறார், ஞானமான காரியங்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். நான் வசனம் 15 பார்க்குறோம். If the Lord wills, instead of saying of the day without God, say if the Lord wills. He will give us the tomorrow. He will give us the ability to prosper in that tomorrow. He will give us the strength to do it, to do the things He has given us to do in that tomorrow. அப்படின்னா என்ன சொல்றாரு, ஆண்டவர் சித்தம் ஆனால் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அதில் சித்தம் இருக்குது, ஆண்டவர் நம்மளோட கடந்து வருகிறார், 4 தினத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அந்த கொடுக்கறதுல ஆண்டவர் எனக்கு வல்லமையும் செய்கிறார், பலத்தையும் கொடுக்கிறார், 4 தினத்தை நான் கடந்து வர முடியும், 4 தினத்திலே எனக்கு அந்த கிருபை செய்கிறதுனால அதில் இருக்கிற காரியத்தையும் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த முடியும். So James said, go ahead and make plans, but allow God to be in that plan. So James is not discouraging us not to make plans. அதான் ஆரம்பத்தில் சொன்னல, ஞானமான ஒரு காரியமாக இருக்குது திட்டம் போடுறது. ஆனால் திட்டத்திலே ஆண்டவர் சேர்த்து கொள்ளுங்க, ஆண்டவரை அழைப்பு செய்யுங்க, இதுதான் ஆண்டவர் என்னோட திட்டமாக இருக்கிறது, இது உங்களோட சித்தமாக இருந்தால் இது மூலியமாக வழி நடத்துங்கள் என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து கரத்தை பிடித்து அவர் செய்ய முடியும். So let's plan accordingly. He said, let your plan begins with God and be centered around God. நம்ம செய்கிற திட்டங்கள் ஆண்டவர் மத்தியாகமாக காணப்பட வேண்டும். Because God also has a will. ஆண்டவருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. God has a will for the world. உலகத்துக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கார் இல்லையா? What is His will for us? உலகத்துக்கு திட்டம் வச்சிருக்கார், எனக்கும் திட்டம் வச்சிருக்கார். அப்போ இன்னைக்கு என்னோட திட்டம் என்னது? எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கார்? Because the way we read in the Bible, God has planned for the world. He has established before He begins the world. இந்த உலகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சில திட்டங்கள் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கார். And is working out according to His plan. அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக தான் அவர் இந்த காரியத்தை செய்து வருகிறார். So today we need to bring our plans and merge it with God's plan. அப்போ இன்னைக்கு தேவன்கிட்ட நம்மளோட திட்டத்தை கொண்டு வந்து அதோட இணைக்க வேண்டும். தேவன் அநாத தீர்மானத்தில் திட்டங்கள் வரைந்து வைத்திருக்கார்.
உங்களுக்கு எனக்கு ஒரு திட்டங்கள் வரைந்திருக்கார். இந்த மலேசியாவுக்கு ஒரு திட்டம் வரைந்திருக்கார். மலாக்காவுக்கு ஒரு திட்டம் வரைந்திருக்கார். திருச்சபைக்கு ஒரு திட்டம் வரைந்திருக்கார். அப்போ இந்த திட்டங்கள் ஆண்டவருடைய சித்தம் பிரகாரமாக நம்ம கொண்டு வந்து இணைக்க வேண்டும். Our plans are to be merged with His plan, and that's other plan that God gonna put His hand on it and to bless it. இப்போ அந்த திட்டம் தான் பெரியமார்களே ஆண்டவருடைய கரம் அது மேலே கடந்து வரும். தெய்வன் அந்த திட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இருப்பார். ஸோ இங்கே யாக்கோப் நம்மளுக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்காரு. நம்ம திட்டத்தில் ஆண்டவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செய்து முடிக்க வேண்டும். டுடே டூ வாட் எவர் யூ நீட் டு டூ இட். இன்னைக்கு என்ன செய்யணுமோ அது செய்திருக்க. டு நாட் பர்சியூம் யூ ஹேவ் டுமாரோ. நாளைக்கு இருக்கும்னு நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். Do not presume that you can put it on hold and do it later on. நான் பிறகு காலத்தில் செய்யலாம், பிறகு எனக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது நான் அந்த காரியத்தை செய்கிறேன். No, sometimes we assume we will have time later. We can turn around our life sometime later on. சிலத்தில் அப்படி நினைக்கிறோம்ல. வாலிப காலத்தில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாலிபர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த திருடன் ஆண்டோட சிலுவையிலே பக்கத்தில் தொங்கின அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அந்த மாதிரி எனக்கும் வாய்ப்பு வரும், அதுக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு. அது எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? ஸோ டு நாட் புட் ஆன் ஹோல்ட் or turn around your lives later on. Do it now. இப்போ செய்ய முயற்சி பண்ணுங்க. Don't presume that you will have another occasion. உங்களுக்கு ஒரு காலங்கள் வந்து இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கங்க. If you don't think that you have another occasion to connect with your parents, to connect with your children, to connect with your relations, you know, make time. If you have, God have given you this time, then do it now. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்கள் கொடுத்திருக்காரு என்று சொன்னால் இந்த நாளில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். The last one he said in verse 17, those who knew do it now. 17வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா பிரியமானவர்களே இப்படியாக போடப்பட்டிருக்கு. Let me read to you. Anyone then who knows the good he ought to do and doesn't do it is sin. Doesn't do it is sin. ஆதலால் ஒருவரும் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு தெரிகிறது ஆனால் செய்யல. There are two types of sin. ரெண்டு மாதிரியான பாவம் இருக்குது. ஒன்று commission, ஒன்று omission. Commission வந்து those we commit lah. Omission is you know that is the right thing to do yet you not doing it. இது சரியான காரியம் என்று தெரிந்து கூட நம்ம செய்யாமல் இருக்கிறோங்க. இது சொல்லணும், இது பண்ணணும், இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, இருந்து போகிலும் அது செய்யாமல் நாம் அதை ஒதுக்கி வைத்துட்டு அதை தாமதம் படுத்திக்கிட்டு அதுலேருந்து விலகி கொண்டு இருந்தால் அதுவும் பாவமாக இருக்கிறது. In a way we are not obeying what God wants us to obey. ஆமாம் தானே? ஆண்டவர் இந்த காரியத்தில் நாம் கீழ்ப்படிந்து வரணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதில் நம்மளால் கீழ்ப்படி. That's another word we can put there. Disobedience. Disobedience. So we are omitting. அதை விட்டு செய்யலவங்க சரியான காரியம். You know it is right thing to do, yet we do not want to do it. Now God has given us things to do. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா, அது சரியாக முறையில் செய்து கொண்டு இருக்கிறோமா என்று இந்த கேள்வி கேட்கணுங்க. இறுதியாக பிரியமானவர்களே, ஈனோக்கோட கதையை உங்களுக்கு தெரியும். We know from the book of Genesis the story of Enoch. Enoch walked with God. Now there was a time he walked so closely, he walked every day. He became so close with God. God told Enoch, Enoch, you are closer to me than me to you on this earth. Why don't you come and live with me? ஈனோக்கோட நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நீ எங்களோட இன்னும் நெருங்கி இருக்கனால நீ எங்களோட வந்து ஐக்கியமாக இருந்துருது, நான் உங்களோட இங்கே வருறதோட நீ எங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் உயிரோடு அவரை எடுத்துக்கொண்டார். The Bible speaks that Enoch was raptured from the earth, isn't it?
பிகாஸ் he walked closer with God. ஆண்டவரோட நெருங்கி நடந்தனால. யாக்கோபு இன்னைக்கு அதான் நம்ம சொல்லிக் கொடுக்குற பிரியமானவர்களே, அனுதினமும் ஆண்டவரோட நடந்து வா. அனுதினம் வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசுங்க. செய்கிற திட்டத்திலே ஆண்டவரை சேர்த்து கொள்ளுங்கள். எந்த திட்டம் வரைந்தாலும் ஆண்டவரை அதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோட சிந்தனை அந்த திட்டத்திலே வர வேண்டும். நாங்கள் எப்படியோ ஜீவித்துட்டு இருக்கலாம், அந்த ஜீவித்திலையும் ஆண்டவர் சேர்ந்துக்குவாரு, ஆசீர்வதிப்பார் என்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆனால் நம்ம ஜீவியம் ஆண்டவர் சித்தம் பிரகாரமாக காணப்பட வேண்டும். நம்ம செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா அதிலே ஆண்டவரை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற திட்டத்திலே ஆண்டவரை சேர்த்து கொள்ள வேண்டும். God want us to be with him and he also want to be with us. ஆண்டவர் நம்மளோட நெருங்கிறதுக்கு ஜீவிக்கிறதுக்கு அவருக்கு வாஞ்சி பிரியமானவர்களே. யாக்கோபு தான் சொன்னான், draw near to him and he will draw nearer to you. நீங்கள் அவரோட நெருங்கும் போது அவர் அதிகமாக உங்களோட நெருங்கி வருவார் என்று சொல்கிறார். பிகாஸ் he is the creator and we are the creation. அவர் சிருஷ்டிவராக இருக்கிறார், நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So rather than live independently, we are to live dependent with God. தேவனோட சாய்ந்து இருக்கிறது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆக இந்த வேலையிலே அந்த சிந்தனையோட நம்ம கடந்து வருவோம். நான் தெய்வனோட சாய்ந்து இருக்க போகிறேன், நாளை தினத்தை குறித்து கவலை இல்லை, என் ஆண்டவர் அங்கே இருக்கிறார், ஆகையால் இன்னைக்கு நான் கடந்து வரப்போகிறேன், நாளைக்கு என் ஆண்டவர் கொடுத்தால் அதுலேயும் நான் ஆண்டவரோடு கடந்து போக போகிறேன் என்ற சிந்தனையோட நம்ம இருப்போமாக. வாருங்கள் தனங்களை வணங்கிய தெய்வம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவுக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். வர நாட்களின் கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக எங்கள் ஜீவியத்தை மாற்றி அமைக்க எங்களுக்கு வல்லமையாக வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் உங்களுடைய சித்தம் இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்து செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வரைந்திருக்கிற திட்டத்தில் கூட ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் பிரகாரமாக வழிநடத்த செல்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை நான் உங்களுடைய சித்தத்தை விட்டு விலகி இருந்தால் இந்த வேலையிலே அந்த சித்தத்துக்குள் கடந்து வரும்படியாக என் கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா சாட் குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயும் அந்த பேர்கள், சிஎம்பி பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே நம்ம போடுகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சாபிக்கே நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள் இந்த வேலையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே
பிரியமானவர்களே, இறுதி ஜெபத்துக்கு நாம் யாவரும் ஒருமனப்படுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த நாட்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக வழங்கி வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாம். அன்பை பரலோக பிதாவே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 7வது மாதத்தையும் கடந்து வரும்படியாக, கடைசியா அந்த வாரத்திலே எங்களோட கடந்து வரும்படியாக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் வார்த்தை கேட்டோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தர் எல்லா நாளிலையும் கடந்து வருகிறேன். கர்த்தாவே, எப்படிப்பட்ட திட்டங்கள் நாங்கள் போட்டாலும் தேவனோட சித்தம் நிறைவேறுகிறது என்று சொல்லி அறிந்து, கர்த்தர் இந்த வேலையிலே உங்கள் சித்தத்தை அறிந்து அது பிரகாரம் எங்கள் திட்டத்தை போட்டு நாங்கள் எங்கள் ஜீவித்தை கடந்து வர கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆக கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை ஆள்க செய்யும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். எதிர்கால நோக்கி நாங்கள் ஓடும் போதும் இந்த நல்ல ஓட்டத்தை நாங்கள் நல்லபடியாக ஓடி முடிக்க கர்த்தர் எங்க வல்லமையாக வழி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தம்மே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. புதிய வாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாரத்திலையும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி அவர் கருத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டாலும் ஆண்டவர் அதில் ஆழ்க்கை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். God bless you.